சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு ஹாஃப்மே பயங்கரமா இருந்தது. ஆக்டிங், டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே நைஸ் ப்ரோ. டைம் போனே தெரியல. ஃபாதர் இது சென்டிமெண்ட் தான். ஒரு பொண்ணுக்காக எவ்வளோ வேணா அவனோட பொண்ணுக்காக எவ்வளோ வேணா. நல்லா ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கு. ஓரளவு ஓகே. ஆனால் எமோஷனல்ஸ் இல்லை, அப்பப்போ லைட்டாக கிரிஞ்சாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. என்ன மெசேஜ்னா அப்பா பொண்ணும் சென்டிமெண்ட் தான் ஃபுல்லாக. தாராளமாக பார்க்கலாம். படம் வேற லெவல் சார், படம் வேற லெவலு. நான் ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு வெயிட்டிங் இருந்தனோ அந்த மாதிரி இருக்கு படம். ஜனநாயக வெற்றி, வெற்றி வெற்றி வெற்றி, சூப்பர் படம். ஆக்டிங் வேற லெவல். எதிர்பார்த்து இந்த படத்தில் அவர் அடுத்தவங்களுக்கு பதில் பேசவே தேவை. அவரோட நடிப்பு சென்டிமெண்ட் அவ்வளோ யாருமே நம்ப மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாமே ஹைட்டாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபேமிலி சூப்பரா இருந்துச்சு தலைவா படம். மெசேஜ் சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு ஹாஃப்மே பயங்கரமா இருந்தது. ஆக்டிங், டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. நல்ல சூப்பராக இருந்துச்சுண்ணா, செம்மையாக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. லெஜெண்டே சூப்பரான படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா படம் சூப்பர். டேரக்டர் திருச்சி மேஞ்சிருக்காரு. சந்தோஷ் பிரபு வில்லன் செம்ம ஆக்டிங். நைஸ் ப்ரோ. டைம் போனே தெரியல. ஃபாதர் இது சென்டிமெண்ட் தான். ஒரு பொண்ணுக்காக எவ்வளோ வேணா அவனோட பொண்ணுக்காக எவ்வளோ வேணா ஒருத்தன் இறங்குவான்னு சொல்லிட்டு இருக்கு. லீடர்னு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் எதனால் பண்ணுறாங்க, என்ன ஏது, அந்த சஸ்பென்ஸ் நல்லா உடச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஏதோ வல்கரிட்டியில் ஏதோ மியூசிக்லாம் ஜிப்ரான் மியூசிக் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தால் நான் படம் சூப்பர். என்ன ப்ரோ? பண்ணிருக்காரு ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு இந்த தடவை. நல்லா ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கு. ஓரளவு ஓகே. ஆனால் எமோஷனல்ஸ் இல்லை, அப்பப்போ லைட்டாக கிரிஞ்சாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஹாலிவுட் படம் மாதிரியே இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா, பிஜிஎம்லாம் தரமாக போட்டிருந்தாங்க. அந்த அத்தி திரும்ப அந்த பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ? அவர் அவர் பொண்ணை கடைசி காப்பாற்றி நாட்டுக்காக 42 குழந்தைகளை காப்பாற்றுவார் ப்ரோ. அதனால லீடர்னு வச்சுக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா வேற மாதிரி படத்தை ஃபுல்லாக ட்விஸ்ட் தான். எந்த மெசேஜ்னா அப்பா பொண்ணும் சென்டிமெண்ட் தான் ஃபுல்லாக. தாராளமாக பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் பின்னிருக்காரு இந்த ஆனால் சூப்பராக இருக்குண்ணா. மெசேஜ் கமர்ஷியல் மூவி தான். ஆனால் இந்த பீஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பீஸ்ட் கதை மாதிரி எதிர்பார்த்து வந்தேன். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நேச்சுரலான மூவி. ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருக்குண்ணா. ஆக்டிங் ஸ்கில்லில் இருந்து நிறைய மாற்றிருக்காருண்ணா. சூப்பராக இருக்கு. படம் வேற லெவல் சார், படம் வேற லெவலு. நான் ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு வெயிட்டிங் இருந்தனோ அந்த மாதிரி இருக்கு படம். ஜனநாயகன் படத்துக்காக நான் வெயிட்டிங். நான் விஜய் ரசிகர், பக்கா விஜய் ரசிகர். இந்த படம் பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம விஜய் சாருக்கு ஆப்போசிட் அஜித் சார் தான். இப்போ அந்த ரெண்டு பேருக்கு சேர்ந்த மேலே நம்ம லெஜண்ட் சார் வந்துக்கிறாரு. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். நம்ம விஜய் சார் அஜித் சார் படம் எப்படி இருக்குமோ அதோட பயங்கர மாசா இருக்கு. மியூசிக் எல்லாமே தரமா இருக்கு. சென்டிமெண்ட், ஆக்ஷனு எல்லாம் வேற லெவலுக்கு இது. கண்டிப்பா விஜய் சார் துப்பாக்கி நம்ம லெஜண்ட் சாருக்கு தான் வரும். சிவகார்த்திகேயன் சும்மா வேஸ்ட். செம்மையா இருக்கு சார். செம்ம. அடுத்த ஆக்டர் அவர் தான் சார். செம்ம சார். செம்மையா இருக்கு சார். ஆக்ஷன் செம்ம. சூப்பரா இருக்கு சார். அடிமையா இருக்கு. திரும்பி பார்க்கலாம். வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருக்கு. படம் செம்மையாக இருக்குங்க. குடும்பமாகவும் பார்க்கலாம், மாசாக்கிறவங்களாம் பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. உண்மையில ஆக்கிலாம் பயங்கரம் வெறித்தனமாக இருக்கு. தளபதி மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்கு. வேற லெவலில் இருக்கு. ஆக்ஷன்லாம் சும்மா தெருக்கி விட்டாரு எங்கள் தளபதி. வேற லெவலில் இருக்கு எங்கள் அண்ணன். ஃபேமிலியோட பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்டால பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. வேற லெவல். மாபெரும் வெற்றி.
வெற்றி வெற்றி சூப்பர் படம். ஆக்டிங் வேற லெவல். எதிர்பாராத விதம் நல்லா பண்ணிருக்காங்க. வேற லெவல் பிரமாதமா இருக்கு. எல்லா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற லெவல். நல்ல முறை பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்த மாபெரும் வெற்றி. இந்த படம் ரொம்ப உலகமெங்கே வெற்றி பெறும். கண்டிப்பா பார்க்கணும். படம் பிளாஸ்ட் தலைவா. பிளாஸ்ட் மெசேஜ் இருக்கு. படம் கடைசி வரை எங்கேஜிங்காக இருந்தது. ட்விஸ்டாக இருந்தது. படம் பிளாஸ்ட். தாராளமாக பார்க்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு எப்படி இருந்தால் ஒரு பெரிய ஹீரோட படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டாக இருந்தது. கடைசி வரையுமே எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருந்தாங்க. எடிட்டும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது. ஜிப்ரான் பிடிச்சிட்டார். எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம் தலைவா. நல்லா இருக்கு தலைவா. படம் நல்லா இருக்கு. ஆனா 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்படி போற மாதிரி இருக்கு, இப்படி வந்த மாதிரி இருக்கு. படம் வேற லெவலு. ஃபைட்ல வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் வந்து இப்படி நடிப்பாருலாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவரு ஃபர்ஸ்ட் படத்துல சொன்னாங்க அவரு ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, நட ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம் சொன்னாரு. இந்த படத்துல அவர் வந்து அடுத்தவங்களுக்கு பதில் பேசவே தேவையில்லை. அவரோட நடிப்பு சென்டிமெண்ட் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து லீடர் 2 எதிர்பார்க்குறோம் நாங்கள். படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாமே எதுவுமே சொல்ல முடியாது. அவர் இப்போ ஒரு பெரிய முருக பக்தர். அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு முருகர் சாங்கு வேற அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வரலாம். ஆக்ஷன்லாம் வந்து அவரோட 2வது படம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாமே ஃபைட்டாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். அருமையான படம். 2.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. சூப்பராக இருக்குது. செம்ம படம். அந்த மெட்ரோ எடுத்த சீனு அருமையான சீன். அதை மறக்க முடியும். படம் செம்ம இது. பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம்.